பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. அமெரிக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றதா இலங்கை? தொடர்ந்து எரிவாயு சந்தையில் நடப்பது என்ன? ஹோர்மூஸ் நீரிணையால் வரும் கப்பல்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றனவா? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த போர் சூழல் காரணமாக ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஏனைய நாடுகள் என்றால் அதற்கு பிரதானமான காரணமாக இருக்கின்றது இந்த எரிபொருள் பற்றிய பிரச்சனை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் ஒரு கட்டத்தில் இந்த எரிபொருள் வரிசைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது இலங்கையில். இருந்தாலும் கூட இந்த எரிபொருளுக்கான ஒரு பதட்டம் தேவையில்லை. நாங்கள் சிங்கப்பூர் வழியாக இந்த எரிபொருளை கொண்டு வருவதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று நலிந்த ஜெயதிசா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது பல விடயங்கள் அளவலாவப்பட்டிருந்தன. அது தொடர்பாக நாங்கள் பிறகு பார்க்கலாம். இதில் முதலாவதாக இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்ன வகையில் போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் பார்த்தா இந்த ஹோர்மூஸ் நீரிணையால் வருகின்ற கப்பல்கள் அந்தந்த நேரங்களிலேயே தீக்கிரையாக்கப்படும் என்கின்ற விடயத்தை இந்த இப்ராஹிம் ஜப்பாரி, அதாவது புரட்சிகர காவல் படை தளபதி, ஈரானுடைய புரட்சிகர காவல் படை தளபதி நேரடியாகவே வெளியிடுகின்றார். ஒரு அரச தொலைக்காட்சியில் கொடுத்த நேர்காணல் காணொலி ஒன்றில் நேரடியாகவே அவர் இந்த விடயத்தை வெளியிடுகின்றார். ஹோர்மூஸ் வழியாக வருகின்ற கப்பல்கள் அந்தந்த நேரங்களிலேயே தீக்கிரையாக்கப்படும். ஆகவே இந்த ஹோர்மூஸ் இப்போ நேரடியாகவே ஒரு மூடிய நிலையில தான் இருக்கின்றது. ஆகவே இந்த வழியாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதை எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் விரும்பவில்லை. இந்த ஹோர்மூஸ் மூடப்படுவதற்கு முன்னரே எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் தங்களுடைய கப்பல்களை இந்த வழியாக பயணிப்பதற்கான நிலைப்பாடுகளை விரும்பவில்லை. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உலகினுடைய கால் பங்கு கொள்வனவு மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த கப்பல் துறை இந்த பாதையால் தான் பயணிக்கின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். அதிலையும் குறிப்பாக எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிக பெரிய அளவு பங்கை இந்த பாதை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாதையால் வருகின்ற மிக பிரதானமான கப்பல்கள் உடனடியாக தீக்கிரையாக்கப்படும் என்கிற விடயம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த நீருக்கு அடியில் செல்கின்ற எரிவாயு விநியோகம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டதில் செல்கின்ற இந்த நீருக்கு அடியில் செல்கின்ற இந்த நீர் குழாய்கள் சேதமாக்கப்படும், தீக்கிரையாக்கப்படும் என்கின்ற விடயமும் ஈரான் பகுதியிலிருந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு எரிபொருள் சிக்கலை உலக நாடுகள் எதிர்கொள்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கட்டாரில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு காரணமாக திரவ எரிவாயு ஏற்றுமதிகளை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இனி எங்களுடைய நாட்டில் இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த போர் பதற்றம் நிலவுகின்ற காலப்பகுதிகளுக்கு எந்த ஒரு திரவ எரிவாயு ஏற்றுமதிகளும் நடைபெறாது என்கிற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சரி, இந்த விடயம் இப்படி இருக்க நலிந்த ஜெயதிசா அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வச்சு மிக முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் ஒரு குறிப்பிடப்பட்ட விடயம்தான் இந்த எரிவாயு அல்லது எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் வரிசைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உடனடியாக நாங்கள் சிங்கப்பூரோட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சிங்கப்பூரில் இருந்து நாங்கள் கப்பல்களை கொண்டு வருவதற்கான ஆயத்த நிலைப்பாடுகளில் தான் இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் மிக விரைவில் அந்த கப்பல்கள் வரும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த எண்ணெய் நிலவர படி ஒரு 39% உயர்வை இது பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த திரவ எரிவாயு சம்பந்தப்பட்ட விடயத்தில் 40% உயர்வை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த உயர்வும் இப்ப உலகளாவிய ரீதியில் வந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் இனி இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் 39% உயர்வு ஏற்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் வச்சு பார்க்கின்ற பொழுது என்னதான் எரிபொருள் விநியோகம் ஏற்பட்டாலும் கூட இனிவரும் காலங்களில் இந்த எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்படும் என்பதில் உலக நாடுகளுடைய பொருளாதார நிபுணர்கள் உறுதியாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க அரசியல் நிலவரங்கள் இந்த போர் சூழல் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அமெரிக்காவினுடைய பல தூதரகங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன.
குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தூதரகம் தகர்க்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் பல இடங்கள்லையும் ஈரான் மூலமாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா இது சம்பந்தமான விடயத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய படைத்தளங்கள் மற்றும் தூதரகங்கள் தகர்க்கப்பட்டிருந்தன, இருந்தாலும் அந்தளவு சேதம் எங்களுக்கு ஏற்படவில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகள் வரிசையிலையும் கூட ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்புகிற ஒரு நிலைப்பாடு காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. நாங்கள் நேரடியாக இந்த போரில் சம்பந்தப்பட மாட்டோம், யாருக்கான ஒரு நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்த மாட்டோம், அமெரிக்காவுக்கான இஸ்ரேலுக்கான அல்லது ஈரானுக்குரிய எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நாங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டோம் என்று கூறிய ஐரோப்பிய நாடுகள் கூட இப்ப நேரடியாக இந்த ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் நேரடியாக தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அண்மையில் கூட இந்த ஐக்கிய ராச்சியம் ஒரு முக்கியமான ஒரு போர் நகர்த்தலை வெளிப்படுத்தியிருந்தது. ஈரானினுடைய ஒரு போர் விமானம் ஒன்று வந்த இடத்துல, ட்ரோன் விமானம் வந்த இடத்துல அந்த விமானம் உடனடியாக தகர்க்கப்பட்டிருக்கின்றது யூகே மூலமாக. அப்படியாக பல விடயங்களை தொடர்ந்தும் ஐரோப்பிய நாடுகள் மறைமுகமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றன. இப்போ நேரடியாகவே பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள் வெளியில தெரிய வந்திருக்கின்றது. நேரடியாக அவர்கள் ஈரானுடைய எதிர்ப்பை காட்டுகின்றார்கள். அப்ப இன்னொரு வகையில் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள், சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை காட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட இன்னமுமே அவர்கள் மௌனமாக இருக்கிறது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது ஈரானுக்கு ஒரு பெரிய தாக்கமாகத்தான் இருக்கின்றது. சீனா வெளிப்படையாக தன்னுடைய கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றது. நாங்கள் நேரடியாகவே இப்ப ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை காட்டுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சீனா வெளிப்படுத்தி இருக்கின்றது. இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அது காத்திரமானதாக இருக்கும், செயல்பாடு ரீதியாக எந்த அளவுக்கு அது முனைப்பு காட்டும் என்கின்ற இன்னொரு கேள்வி என்று ஒரு பக்கத்தால் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் வாய் மூலமாக வெறுமனே இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தங்களுடைய நேரடி களத்தில் இவர்கள் இறங்கினார்களா என்றா இல்லை என்று தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கூட ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினது. உடனடியாக அமெரிக்காவும் அதை தகர்த்தறிந்து விட்டது. ஆகவே இவர்கள் ஒன்று கையாளாகாத ரீதியில் இருக்கின்றார்களா, இல்லது தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது பொருளாதார ரீதியாகவோ அல்லது போர் ரீதியாகவோ தங்களுடைய நாடும் அடி வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் இருக்கின்றார்களா என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. அது இவ்வாறு கேட்க இலங்கை என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை இந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கான எந்த ஒரு இரங்கல் செய்தியையும் வழங்கவில்லை என்கின்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகளில் இருந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக ரவூஃப் ஹக்கீம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த கமினி அவர்களுடைய மரணத்திற்கு இரங்கல் செய்தி ஒன்றை இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும், ஏன் வெளிப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். என்றால் சந்திரிகா, ரணில் அவர்களுடைய காலத்திலேயும் கூட இவர்கள் நட்பு பாராட்டி கொண்டிருந்தார்கள் ஈரானோட. என்றால் இந்த போர் சூழல்ல கூட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரானுடைய ஆதரவை நாடி இருந்தார்கள். ஆகவே ஒரு நட்பு பாராட்டின ஒரு சூழ்நிலையில, கமினியோட ஒரு நட்போட இருந்த ஒரு சூழ்நிலையில அவருடைய மரணத்துக்கு ஏன் இவர்கள் இன்னும் இரங்கல் செய்தியை வெளியிடவில்லை என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. குறிப்பாக ரவூஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டுமில்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த இறமை உள்ள ஒரு நாட்டின் மேல தாக்குதலை நடத்துறது தவறு, இதற்கு உலகத்தில் இருக்கிற மிக பிரதானமான ஏனைய வல்லரசுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடைய கருத்து நிலைப்பாட்டின்படி சீனா, வடகொரியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும், அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தால், இருந்தாலும் நேரடியாக அவர்கள் களச்சூழலில் குதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மறைமுகமாக கூறியிருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. என்றால் ரஷ்யாவினுடைய இந்த நிலைப்பாடு, ரஷ்யா குரல் கொடுக்கும், ரஷ்யா நேரடியாக இறங்கும் என்று பலராலையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த விடயத்தை தான் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் சொல்லி இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இந்த விடயத்தில் குறிப்பிட்ட இந்த அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடு கண்டிக்கத்தக்கது, இறமை உள்ள ஒரு நாட்டில் திடீரென்று இப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது தவறு. எந்த ஒரு நாட்டிலையும், இறமை உள்ள எந்த ஒரு நாட்டிலையும் தானாக இறங்கி தன்னிச்சையான செயல்பாடுகளை மேற்கொள்ள
மேற்கொள்ளலாம் என்று அமெரிக்கா வைத்திருக்கின்ற தன்னுடைய எண்ணத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், இது தொடரக்கூடாது என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கார். முன்னைய காலகட்டங்களில் அமெரிக்காவோட மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டின ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த கருத்தை சொல்றது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் போர்ச்சூழல் அல்லது கள நிலவரங்களை கருத்தில் கொண்டும் இந்த அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சார்பான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காகவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த விடயத்தை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் கையில் எடுத்தாரா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தன்னுடைய கருத்து நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு உரிமையுள்ள நாட்டில் இப்படியான விடயங்களை செய்தது தவறு, உடனடியாக இலங்கை இதற்காக குரல் கொடுக்கணும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம் பெரிதளவில் பார்க்கப்படுகின்றது என்று பார்த்தீங்கன்னா, இந்த நலிந்த ஜெயசா அவர்களுடைய இந்த ஊடக சந்திப்பில் எரிபொருள் சம்பந்தமான முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டதை போன்று அமெரிக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டுவதான ஒரு விமர்சனம் ஒன்று இலங்கை மீது செலுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த விமர்சனம் உண்மையானதா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டது. அது நேரடியாகவே கேட்டிருந்தார்கள், இந்த அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தங்களுடைய எரிபொருளை நிரப்புவதற்காக இலங்கையில தரித்து நிற்பதற்கான அனுமதி கோரப்பட்டிருந்ததா? வெளிப்படையாக இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய இந்த விமர்சனத்துக்கு நலிந்த ஜெயசா அவர்கள் பதில் சொல்லியிருந்தார், எங்களுக்கு எந்த ஒரு அனுமதிக்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை. ஏற்கனவே இந்த விடயத்தில் அனுமதிக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது, அதை நிராகரித்திருந்தோம் என்ற அடிப்படையில் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்று நலிந்த ஜெயசா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இந்த வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை மேற்கொண்டதுக்கான பிரதான காரணம் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அங்கே இருக்கு, அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அங்கே இருக்கு என்கின்ற காரணத்தினால தான். இந்த விடயம் இலங்கையும் மேற்கொள்ளுமாக இருந்தால் இலங்கை மீதான தாக்குதலுக்கும் இது காரணமாக இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் கூட முன்னைய காலகட்டங்களில் திருகோணமலையில் தங்களுடைய படைத்தளத்தை அமைப்பதற்கான சில நகர்வுகளை அமெரிக்கா மேற்கொண்டுகின்றது என்கின்ற விமர்சனம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அமெரிக்கா திருகோணமலை மீது கண் வைத்து விட்டது. இதற்கு காரணம் சீனாவினுடைய எதிர்ப்பாக இருக்கலாம், சீனாவினுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா திருகோணமலையை கையில் எடுத்திருக்கின்றது. ஆகவே இதற்கான நகர்வுகளுக்கு இந்த அரசாங்கம் இடமளிக்குமாக இருந்தால் சீனாவினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை இவர்கள் சம்பாதிப்பார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிறகு அது சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாகாமல் அப்படியே நீர்த்து போனதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. வெளிவார அமைச்சர் இந்த இஸ்ரேலினுடைய இரங்கல் சம்பந்தமான விடயத்தில் ஒரு காத்திரமான நிலைப்பாட்டை தேவையான நேரத்தில் எடுப்பார் என்று நலிந்த ஜெயதிசா அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இடியப்ப சிக்கலுக்கு இலங்கை சிக்கி இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்விதான் எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் முன்னை நாட்களில் எரிசக்தி அமைச்சராக இருந்தவர் இப்போ ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரிந்து விட்டது இந்த எரிபொருள் சம்பந்தமான விடயம் எந்த அளவுக்கு போகின்றது என்பதால். அதால தான் அவர்கள் இப்போ வரிசையில் காத்திருக்கின்றார்கள் தங்களுடைய எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தினுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. அந்த தேவையை நிறைவேற்றணும் என்று இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியவில்லை. அது தொடர்பான நடவடிக்கைகளை அவர்கள் இன்னுமே முன்னெடுக்கவில்லை என்கின்ற விமர்சனத்தை நேரடியாகவே அவர் முன்வைத்திருந்தார். ஆகவே இப்படியான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் சிங்கப்பூர் என்ற ஒரு பாதை அமைப்பின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த எரிபொருள் கொள்கலன்களை கொண்டு வருவதற்கான அனுமதியை கோரியிருக்கின்றோம். எரிபொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இலங்கை மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்கிற விடயத்தை சொல்லியிருந்தார் நலிந்த ஜெயசா அவர்கள். எரிசக்தி அமைச்சர், தற்போதைய எரிசக்தி அமைச்சர் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருந்தார். 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் இப்போ இருக்கின்றது, இது பற்றின கவலை எங்களுக்கு தேவையில்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். என்னதான் எது எவ்வாறாக இருந்தாலும் எரிபொருள் தாங்கியல் இங்கே வரும் வரைக்கும் மக்கள் மத்தியில் எரிபொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பதட்ட நிலைமை தொடர்ந்து இருக்கும் என்பதுதான் உண்மை.